மதுரை மலர்களின் பயணங்கள் பக்கத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் டெவில்ஸ் கிச்சன் என்று சொல்லக்கூடிய குணா குகை. இந்த இடம் 2 தடவை ஃபேமஸ் ஆகிருக்கு. ஒன்று குணா படம் எடுத்த பிறகு அந்த பேர் டெவில்ஸ் கிச்சன்லேருந்து குணா குகைன்னு ஆச்சு. இப்போ மஞ்சுமல் பாய்ஸ் எடுத்த பிறகு கூட்டம் அலமோதி கொண்டு இருக்கிறது. ஆனால் நான் எடுத்தது இப்போது அல்ல, 2011 13 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் போய் எடுத்தது. இதில் முக்கியமான விஷயம், இந்த செண்பக நாடாரை பற்றி ஒரு கல்வெட்டு இருக்குது. உளுந்தது, பாடி எடுத்தது, இறந்தது, எவ்வளோ அடியில் விழுந்தான்றது இருக்குது. இப்போ இருக்கான்னு தெரியலை. நானும் என் நண்பர் ராஜாவும் நாங்கள் போயிருந்தோம். சுற்றுலா போன போது நாங்கள் இதற்குள்ளே போய் ஒரு வீடியோ எடுத்திருக்கிறோம். அந்த வீடியோவை, அந்த காணொலியை நான் இதில் பதிவில் இருக்குது, மறந்துடாமல் பாருங்கள். 2 நிமிஷம் வீடியோ தான் இது. 2011லேயே இவங்க இதுக்குள்ளே போகக்கூடாதுன்னு தடை பண்ண மாதிரி தான் வச்சுருந்தாங்க. கம்பி வெளிலாம் போட்டு வச்சுருந்தாங்க. நாங்கள் இந்த குணா குகைக்குள்ளே அடியில் இறங்கி எடுத்திருக்கோம். இப்போ நான் உட்காந்துருக்கு பின்னாடி தான் படத்தில் செட்டிங்கில் வரும் எல்லாமே. அது வரைக்கும் ஒரிஜினலாக தான் இருக்கும். வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே. அங்கே நாங்கள் உண்மையாகவே பேசினது இருக்குது. 13 வருஷத்துக்கு முன்னாடி ஒளிப்பதிவு பண்ணது இருக்குது. இதுதான் பார்த்துக்குங்க, குணா குகைன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இங்கே தான் கமல் அந்த படத்தில் அந்த ஹீரோயினோட இருப்பார். ஸோ இந்த சைடு உள்ளே தான். பட் இப்போ ரொம்ப டார்க்காக இருக்கனால உள்ளே நம்மளால் இதுக்கு மேலே போக முடியல. உள்ளே இருக்குன்னு நாங்களும் ட்ரை பண்ணி பார்த்தோம், ஒன்றும் பார்க்க முடியல. ஸோ இப்போ இதனோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு 520 மீட்டர் ஹைட்டுன்னு சொல்லிட்டு நம்ம போர்டில் போட்டு வெளியே வரும்போது, பட் நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக இருக்குது. பிகாஸ் கால்குலேட் பண்ணது ரொம்ப கம்மியாக பண்ணியிருப்பாங்க போல. இங்கே பாருங்கள் என்னோட ஹைட்டை. ஸோ ஆக்சுவலாக இந்த சீன் ஃபைனல் சீனில் ஹீரோயினை தூக்கிட்டு அங்கேருந்து விழுந்து சாகிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஸோ அந்த சீன் இந்த ஹைட்டு மேலே இருந்து தான் எடுத்திருந்தாங்க. ஸோ இதுலேருந்து போடுற மாதிரி இதுலேருந்து நமது டிவிஷன்லேருந்து ராஜா தொடங்குவார் என்று நான் இதை மூத்த எடுத்துக்கிறேன். இது குணா பாறைம்பாங்க. நம்ம கமல்ஹாசன் குணா படத்தில் எடுத்த இடம் இதுதான். அதான் அது குணா பாறைன்னு சொல்கிறாங்க. நம்ம 2 பேரும் கிளைமேக்ஸ் இறந்து போகிற சீன் நம்ம அந்த பாறையை போய் பார்க்கலாம். ஓகே. அப்புறம் இப்போ எங்கே போயிட்டு இருக்கீங்க ராஜா? எஸ்ஆர் ராஜா ஹீரோயினா அங்கேருந்து குதிச்சு இறந்த சீன். ஓ, ஆஃப்டர் ஹீரோயினை சுட்ட பிறகு, வில்லன் சுட்ட பிறகு ஹீரோயினோட விழுந்து தற்கொலை பண்ணுற சீன். அவர் சாகுறது, ஆல்ரெடி ஹீரோயின் செத்துருவாங்க. இப்போ அங்கே போயிட்டு இருக்கீங்க. இப்போ நான் உங்களை அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இதோட ஹைட் கொஞ்சம் 520 மீட்டருக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பா, என்ன பிரம்மாண்டம்! பிரம்மாண்டமாக இருக்கும். பிரம்மாண்டமாக. ஸோ இப்போ பாருங்கள், நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். அது எவ்வளோ இதாக இருக்குன்னு, ஷார்ப்னஸாக. அப்படியே கீழே வந்தால் ராஜா போயிட்டுருக்காரு. ஆக்சுவலாக இதுக்கு உள்ளே இறங்குறதுக்கு வழிகள் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்தது. நாங்கள் பல தடைகளை தாண்டி கீழே வந்திருக்கோம். பாருங்கள் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறாருன்னு. தவந்து ஏறிக்கொண்டிருக்கிறார். தற்போது நம்ம கேமராமேனாக மலர்கன் இருக்கிறார். நிப்பட்டுலாமா? இங்கதான் கமல்ஹாசன் அங்க மேல குதிச்சு தற்கொலை பண்ண சீன் எடுத்த இடம். ஓகே, நன்றி. ஓகே, நன்றி. நம்ம அப்படியே